இந்த நாடி ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. சில பேருக்கு மட்டுமே இந்த ஓலைச்சுவடி என்பது கிடைக்கும். அப்போ இந்த ஓலைச்சுவடி பார்ப்பதற்கான முதல் வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தால் வலதுகை கட்டவர் ரேகையும், பெண்ணாக இருந்தாங்கன்னா இடதுகை கட்டவர் ரேகை வச்சு தான் இந்த நாடி ஜோதிடம் என்பதை பார்க்கணும். நாடி ஜோதிடம் பார்க்க வராங்க. அப்போ அவங்க என்ன சூழ்நிலையில் வந்திருக்காங்க, அந்த சூழ்நிலை வந்து எப்போ மாறும், எதை தேடி வராங்க, அது எப்போ மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக நம்ம எடுத்து அதில் சொல்லிடுறோம். அதனால் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனால் அந்த இறைவன் நம்மளை வந்து கூப்பிட்டா மட்டும்தான் அந்த எல்லைக்கு நம்ம போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. உங்களுக்கே நிறைய ஆசை இருக்கணும் அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயில், ஆனால் போகவே முடியாது. சித்தருடைய அனுகிரகம் வேணும். இந்த காலக்கடி இவங்க நாடி ஜோதிடம் பார்க்கணும், நாடி ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அந்த அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான் போய் நம்ம பார்க்க முடியும். இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த கிரகம், இந்த அமைப்பில் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்தால் மட்டுமே தன்னுடைய கர்மா வந்து நிவர்த்தி ஆகணும் ஒரு விதி மேடம். கர்மா என்பது இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகர் பிறக்கணும், இந்த கிரக நிலையோட தான் பிறக்கணும். எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், இப்படியாப்பட்ட கஷ்டங்களையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் அனுபவிக்கணும். ஒரு விதி பிரகாரம் தான் உங்களுக்கு இந்த கிரக நிலை வந்து அமையும். இப்போ இந்த நாடி ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொழில் இருக்குது. அது என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியல. ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இந்த தொழிலை ஆரம்பிக்கணும் முடிவெடுத்துறாங்க, தொழிலை செய்கிறாங்க, ஆனால் வருமானம் இல்லை. அதே தொழிலை உங்க பக்கத்தில் ஒருத்தவங்க செய்கிறாங்க, நல்ல வருமானம் கிடைக்குது, வாழ்க்கை இவங்களால முன்னேற முடியல. சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு அது ஏற்ற தொழில் கிடையாது. நாடி ஜோதிடம் பிரகாரம் உங்களுக்கு குழந்தை என்பது கிடையாது, வம்ச விருத்தி என்பது இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும். எவ்வளவு சொத்து இருந்தாலும் சொந்த இடத்துல நீ உட்கார முடியாது, சொந்த இடத்துல உட்கார முடியாது, இன்னொரு இடத்துல தான் நீ உட்கார முடியும். சொந்த இடத்துல இருந்தால் நிறைய பாதிப்பு தான் வரும், குடும்ப சிக்கல் வரும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா எனக்கு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நாடி ஜோதிடத்தில் வந்து என்ன நடக்க போகுது அதை வந்து நம்ம குறிப்பிட்டு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கும் வாழ்க்கை நல்ல மாற்றம் கிடைக்குது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடம்னா என்ன, நாடி ஜோதிடத்தின் மூலம் நம்ம எந்தெந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி A to Z எல்லா தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு கூகுளில் வந்து நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும் அப்படின்னாலே இவருடைய ப்ரொஃபைல் தான் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வரும். அது மட்டும் அல்லாமல் நாடி ஜோதிடத்தின் மூலம் உலகெங்கிலும் இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை, இதுதான் தீர்வு, இதை செய்யுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மறையான வழியில் நமக்கு பல தகவல்களை சொல்லி கொண்டிருக்கின்ற பரம்பரையாக நாடி ஜோதிடம் எனும் கலையின் மூலம் பல்வேறுபட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி வருகின்ற ஸ்ரீ ரங்கராஜன் சுவாமிகள் அவர்கள் ஒரு பெரிய ஃபாலோஅப்ஸ்க்கு பிறகு இன்னைக்கு அவருடைய நேரத்தை நமக்காக தந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், பொதுவாக நாடி ஜோதிடம் அப்படின்னா என்ன, நாடி ஜோதிடத்தில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு சார். ஏன்னா நீங்கள் பரம்பரையாக அந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பண்றீங்கும் போது அதை பத்தி எங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்க முடியுமா? நாடி ஜோதிடம் என்பது பழங்காலத்தில் வாழ்ந்து வந்த சித்தர்களால் எழுதப்பட்டு தான் நாடி ஜோதிடம். சித்தர்கள் வந்து தவ வல்லமையால் இறைவனை வணங்கி இந்த ஜென்மத்தில், இந்த பிறப்பில், இந்த மனிதர்கள் இவங்களுடைய வாழ்க்கை பலனை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விதி அம்சம் மேடம். அதன்படி தான் ஓலைச்சுவடி என்பது மக்களுக்காக எழுதப்பட்டது. சரிங்களா? இந்த நாடி ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. சில பேருக்கு மட்டுமே இந்த ஓலைச்சுவடி என்பது கிடைக்கும். அப்போ இந்த ஓலைச்சுவடி பார்ப்பதற்கான முதல் வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தால் வலதுகை கட்டவர் ரேகையும், பெண்ணாக இருந்தாங்கன்னா இடதுகை கட்டவர் ரேகை வச்சு தான் இந்த நாடி ஜோதிடம் என்பதை பார்க்கணும். அதுக்கான ஓலைச்சுவடியை வந்து அந்த ரேகை வைத்து அந்த ஓலைச்சுவடியை தேடணும். ஒரு ரேகைக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் பிரகாரம் தான் ஓலைச்சுவடியை தேடி எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை பலன் வந்து நம்ம படித்து சொல்ல போகிறோம். அவங்க வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வருதா, இந்த ஓலைச்சுவடியில் இந்த உங்களோட ஓலைச்சுவடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்போம். இந்த ஓலைச்சுவடியில் எல்லா விவரங்களும் அவங்களுக்கு அமைஞ்சு வந்த பிறகு தான், அந்த ஓலைச்சுவடியை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அவங்க வாழ்க்கை பலன் படித்து நம்ம சொல்ல முடியும் மேடம். இப்போ ஒருவர் நாடி ஜோதிடம் பார்க்க வராங்க. அப்போ அவங்க என்ன சூழ்நிலையில் வந்திருக்காங்க, அந்த சூழ்நிலை வந்து எப்போ மாறும், எதை தேடி வராங்க, அது எப்போ மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக நம்ம எடுத்து அதில் சொல்லிட மேடம். அதனால் சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுனால தாத்தாவை போலே நீ சூப்பராக பார்த்து சொல்கிறப்பா. சில பேர் சொல்லியிருக்காங்க, அடுத்த கோவிந்தசாமி நீதான்ப்பா. அப்போ உங்கள் தாத்தா எந்த அளவுக்கு சொல்லி அப்படியே நல்லது நடக்குதோ அதே போல் நீ சொல்லி நல்லது நடக்குதுப்பா. அதனால் இந்த ஜோதிடத்தை மட்டும், நாடி ஜோதிடத்தை விட்டுறாதீங்க. இன்னும்
உங்கள் தலைமுறையில் நிறைய பேர் வரணும், நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புவாங்க. கண்டிப்பா சார். தாத்தாவினுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கங்காட்டி தான் வந்து நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையும் உங்களால மாறுதுங்கிற விஷயத்த சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க நிறைய பேருக்கு அந்த நாடி ஜோதிடம் அது கணிச்சு சொல்லும் பொழுது வந்து ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ஓலைச்சுவடி கிடைக்கல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். எதனால சார்? மேம், எல்லாருக்கும் நாடி ஜோதிடம் கிடைக்காது, சரிங்களா? ஒருத்தவருக்கு நான் முன்கூட்டியே நான் சொன்ன போல நாடி ஜோதிடம் என்பது இந்த காலகட்டத்தில் பார்த்து அவங்க வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கணும்னு விதி. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போனால் அந்த இறைவன் நம்மளை வந்து கூப்பிட்டா மட்டும்தான் அந்த எல்லைக்கு நம்ம போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. உங்களுக்கே நிறைய ஆசை இருக்கும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயில், ஆனால் போகவே முடியாது, சரிங்களா? யாரோ ஒரு மூலியமாக நீங்கள் போகலாம், ஆனால் உங்கள் எண்ணத்தில் தானாக போக முடியாது. அதுக்கான அந்த இறைவன் வந்து நம்மளை வந்து அந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான் போக முடியும். அதே போல் தான் நாடி ஜோதிடமும். இறைவனை கூடும் தேடி போயிடலாம், ஆனால் சித்தரை போய் தேடி போக முடியாது. சத்தியங்க, சரிங்களா? அப்போ சித்தருடைய அனுகிரகம் வேணும். இந்த காலக்கட்டம் இவங்க நாடி ஜோதிடம் பார்க்கணும், நாடி ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அந்த அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான் போய் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி சொன்னால், இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு வெளிநாட்டு கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. அப்போ வராங்க, இப்போ எல்லாருமே வாடிக்கையாளர் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் ரேகை எடுத்து பார்க்குறோம். யார் பார்க்கணும்னு நினச்சி வந்தாங்களோ அவங்களுக்கு ஓலைச்சுவடி கிடைக்கல. கிட்ட 70 பேர் வந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் வந்து கொஞ்சம் பேர் கிடைச்சிது, ஆனால் முழு நம்பிக்கையோடு வந்தவங்களும் கிடைக்கல. இன்னும் ஒரு 5-6 வருஷமாக சில பேர் வெயிட் பண்ணுறாங்க. தாத்தா காலத்துலேருந்து இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஏஜே நிறைய ஆகிட்டு அவங்க மகளுக்கு கிடைச்சது தர அவங்களுக்கு கிடைக்கல ஓலைச்சுவடி. சார், பொதுவாக நாடி ஜோதிடம் அப்படிங்கும் பொழுது போன பிறவியில் ஒருத்தங்க எப்படி இருந்தாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க, அது நன்மையாவோ தீமையாவோ, அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த ஓலைச்சுவடியின் மூலம் பார்த்து சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம் மேடம். கர்மா என்பது நம்ம இந்த காலத்தை பிறக்கிறோம், நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வரும், சரிங்களா? இப்போ சொல்ல போனால் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் வருது, வசதியாக இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் வருது. ஆனால் சொல்கிறது ஒன்றே ஒன்று, ஏதோ ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவம் பண்ணமோ தெரியல, நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறது தான், அதுதான் கர்மா, சரிங்களா? சார், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து அவங்க கையில் பணமே இல்லாமல் இருக்கும், ஆனாலும் அவங்களோட மனசுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பணக்காரங்க அப்படின்னு எடுக்கும்போது அவங்க கிட்ட இல்லாத பணம் இல்லை, இல்லாத சொத்து இல்லைன்னு எல்லா விஷயமும் அவங்களுக்குள்ள, ஆனாலும் மனசு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு சஞ்சலத்திலையும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு இதுலையும் இருக்கு. நம்ம நிறைய பேரை வந்து லைவ் எக்ஸாம்பிளாக பார்த்துக்கிட்டே இருக்கும். இது எதனால சார்? இதெல்லாம் நம்ம சொல்கிறது கர்மா தான் மேடம். கர்மாவும் சில கிரக தோஷங்களும் சொல்லுவாங்க. வாழை மரம் வந்து வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அதே போல் கருமாவும் சரி தான். வாழையடி வாழையாக வளர்ந்து வரும், சரிங்களா? அந்த வாழையடி வாழையாக அந்த கருமாவும் வளர்றதுனால தன் வாழ்க்கையில் அவங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிறைய கஷ்டங்களை சந்திப்பிக்கக்கூடிய ஒரு நிலைகளும், எதுக்காக நம்ம வாழணுன்னே தெரியாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்த மேடம் இந்த கர்மா. பொதுவாக மக்களுக்கு இருக்க அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா பண பிரச்சனை தான் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கவங்கலாம் கடனுக்கு மேலே கடன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, அது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிக்கிறாங்களே சார். ஆனால் ஒரு இடத்துல வந்து எப்போ தான் நமக்கு இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் நாடி ஜோதிடத்தின் மூலம் என்ன மாதிரியான தீர்வுகள் சொல்லிட்டு இருக்கீங்க? நாடி ஜோதிடத்தை மேடம் இப்போ வர்றதுனால அம்மா உங்களுக்கு ஒரு சில நேர காலங்கள் சரியில்லை, மகரிஷி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ உங்களுக்கு நேர காலம் சரியில்லை, இந்த நேர காலம் வந்து உங்களுக்கு எப்போ மாற்றம் அடையும், இப்போ தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் மாற்றம் அடையக்கூடிய நிலை உண்டு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சில விரோதியாக இருப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன ஒரு சில நிலையெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு உடைச்சி உங்களுக்கு சொல்லிடுறது மேடம். சொல்கிறதுனால சில பேர் வந்து பெரிதளவில் வரக்கூடிய பாதிப்புகள், அப்போ தலைக்கு வந்து தலைப்பாவோட போன்னு சொல்லலாம், பெரிதளவில் வரக்கூடிய பாதிப்பு வந்து கொஞ்சம் விடுபட்டு வாழ்ந்து அப்போ சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு மேடம். சார், இப்போ பொதுவாக வந்து ஜோதிட முறைகள் இருக்குது. ஜோதிடத்துலேயும் வந்து கர்மாவை கணிச்சு சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்திலும் இருக்குது. ஆனால் இந்த ஜோதிடத்திலிருந்து நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த வகையில் சார் வேறுபடுது? இப்போ மேம், ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள், 12 ராசி கட்டம், திசா புத்தி, இதெல்லாம் வச்சு பார்க்குறது தான் ஜோதிடம், சரிங்களா? நாடி ஜோதிடம் என்பது அப்படி கிடையாது. சித்தர்களுடைய ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஞான திருஷ்டியால் அவங்க இறைவனை வணங்கி தவநிலையில் இருந்து ஒரு மனிதன் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருக்கும், இதுக்கப்புறம் இப்படி வாழ்க்கை நிலை மாற்றம் அடையக்கூடிய அமைப்புலாம் இருக்குது, இந்த நிலையில் இருக்காங்க, இந்த கஷ்டங்கள் வந்து இப்போல்லாம் தீர்ந்து போகும்
அப்படின்னு சொல்வது நாடி ஜோதிடம் மேடம். ஜோதிடம் என்பது தன்னுடைய அந்த கிரக நிலையை வச்சு சொல்லுவாங்க. சில கிரகங்கள் என்ன செய்யணும், ஒருத்தவங்க என்கிட்ட வராங்க, அவங்களுக்கு வந்து கிரக நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இப்போ போகிற இடம்லாம் உங்களுக்கு இந்த பாதிப்பு, இது போல் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இது போல் சொல்கிறாங்க. அப்படியே வந்தாங்க என்கிட்ட உட்காந்தாங்க. சார் ஜோதிடம் உண்மையா நாடி ஜோதிடம் உண்மையான்னு கேட்டாங்க. ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை சார் எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருக்குது, இதுக்கு இப்போ நான் நாடி ஜோதிடம் பார்க்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வலது கட்ட விரகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடி ஜோசியம் பார்க்குறேன். பார்த்துட்டே இருக்கேன், பார்த்துட்டே சொல்கிறேன், உங்களுக்கு குழந்தை என்பது கிடையாது, வம்ச விருத்தி என்பது இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும். எவ்வளவு சொத்து இருந்தாலும் சொந்த இடத்துல நீ உட்கார முடியாது, சரிங்களா? சொந்த இடத்துல உட்கார முடியாது, இன்னொரு இடத்துல தான் நீ உட்கார முடியும். சொந்த இடத்துல இருந்தால் நிறைய பாதிப்பு தான் வரும், குடும்ப சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே ஐயா எனக்கு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டார். என்னங்க ஐயா? ஐயா எத்தனையோ இடத்துல போய் நான் ஜோசியம் பார்த்தேன், ஆனால் யாருமே எனக்கு உண்மையை சொல்ல. உன் கிரகம் இப்படி இருக்குது, உனக்கு சில பாதிப்பை சொல்கிறாங்க, ஆனால் என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாடி ஜோதிடம் வந்தேன், எனக்கு ஒருத்தவங்க சொல்லி விட்டு வந்தாங்க, ஆனால் நான் சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஐயா நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா, எனக்கு பலனை நான் வந்து அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு என்னங்கய்யா செய்யணும்? சரிங்களா, நல்லா இருக்குங்க ஐயா, நிறைய சொத்து இருக்குது, எங்கள் அப்பா நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க, நிறைய வீடு வாடகைக்கு போகுது. உண்மையை சொல்ல போனால் நான் வாடகை வீட்டில் தாங்க இருக்கேன், சொந்த வீட்டிலே என்னால் உட்கார முடியலங்க, குழந்தையும் இல்லைங்க, ரொம்ப இப்போ இதாக இருக்குங்க, ரொம்ப அவமானமாக இருக்குது, என்ன சார் செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொன்னோன்னே சில கோவிலுக்குள்ளெல்லாம் வந்து கோவில்லாம் இந்தந்த கோவிலுக்கு போயிட்டு இப்படிலாம் வழிபாடு செஞ்சு இத்தனை பேருக்கு நீ அன்னதானம் செய்ய அப்படின்னு சொன்னேன். கொல்லிமலையும் உங்களுக்கு சொன்னேன், போயிட்டு வழிபாடெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் வரும்போது சில விபத்துகள் ஏற்பட்டுது. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை, காருக்கு ஏற்பட்டுது. வந்தாங்க, வந்துட்டு இது போல் ஆச்சுன்னு சொன்னாங்க. எல்லாம் நல்லது தாங்க, கவலைப்படாதீங்க, மாற்றம் கிடைக்குன்னு சொன்னேன். அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தது. இப்போது பெண் குழந்தை வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டார். இப்போ எனக்கு பலனை சொல்லுங்கள், இப்போ நான் முழுசாக நம்புகிறேன். அவங்க ஃபேமிலியில் இன்னும் நம்மள்ட்ட பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டத்தில் உள்ளவங்க நம்மள்ட்ட பார்ப்பான். அவரே ரெஃபர் பண்ண, பார்க்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு அவரே பணம் கட்டுவாங்க. வேலை பார்க்குறாங்க மேடம், அவங்க ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு இவர் பணம் கட்டுவார். பாருங்க அவர் நல்லா சொல்லுவார், உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேருக்கு மாற்றம் கிடைச்சிருக்கு. நாடு ஜோதிடம் அப்படிங்கும் பொழுது நாடு ஜோதிடத்துல உடல் நலம், ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி சார்? சில பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்ந்து போகுது, சில பேருக்கு தீர்ந்து போகாமல் நிறைய பாதிப்பும் ஏற்படுது. அப்போ வந்து ஒருத்தங்க வராங்க, குழந்தை வந்து சின்ன குழந்தை தான், அவங்களுக்கு உடலில் வந்து உடல் தோல் சார்ந்தலாம் இல்லை பிரச்சனை. நிறைய ஜோதிடத்தில் பார்க்குறாங்க, நிறைய கோயிலுக்கு போகிறாங்க, மாற்றமே கிடைக்கல. வந்த அவங்களும் வராங்க, வந்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இது போல் இருக்குது பையனுக்கு, நிறைய கோயில்களம் போயிட்டேன், பையன் வந்து ஒரே பையனாக இருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படி சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. அப்போ நாடி ஜோதிடம் பார்க்குறேன், பார்த்துட்டு அவங்களாம் எல்லாத்தையும் நாடி ஜோதிடத்தில் பார்த்துட்டு நல்லா இருக்கும், ஆயுளெல்லாம் நல்லா இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன சார் டாக்டரே சொல்கிறாங்க பையனுக்கு ரொம்ப பிரச்சனை, இதை வந்து இது பண்ண முடியாதுமா, ரொம்ப சிவியராக இருக்குது ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, நீ எப்படி சார் இப்படி சொன்னீங்கன்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லைம்மா இறைவனோட அனுகிரகத்தால் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வரவங்களுக்கும் மாற்றம் கிடைச்சிருக்கு. அப்போ மகரிஷி வந்து இந்த கோவில் பிரகாரம்லாம் போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில ஆலய வழிபாடெலாம் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ கோயில் வந்து வேளாங்கண்ணி வருது. அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பையனுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயது மெழுகுவத்தி ஏற்றி அந்த புனித நீரை வந்து பையனுக்கு கொடுங்க, கொடுத்த பிறகு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொன்னேன். அப்போ அதே போல் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் உடல்நிலை சரியாக நேரமாச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, ஆனால் அவங்க சரியாயிட்டாங்க, குணமாயிட்டு, முழுமையாக கூட ஒரு முக்கால்வாசி சரியாயிட்டு. அடுத்து அவங்க நம்பிக்கை வந்துட்டு, ஐயா நம்பிக்கை வந்துட்டுங்க ஐயா, என் பையனுக்கு வந்து எங்கேயே நான் போனேன், இறைவனோட அணுகிறங்க ஐயா, நான் போகாத கோயில் கிடையாது, எல்லாட்டி போயிட்டு நான் வணங்கினேன், அந்த பிரார்த்தனையாக உங்களுடைய அணுகரம் கிடச்சிது, என் பையனுடைய வாழ்க்கை நல்லா மாறிட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பி ஆகிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இப்போ பொதுவாக நாங்கள் உங்கள் இதில் பார்த்த வரையுமே வந்து நீங்கள் திருமணத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்ககிட்ட வராங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வரன் எப்படி அமையும், ஒரு பொண்ணாக இருந்தால் உனக்கு மாப்பிள்ளை இப்படி வருவார், இந்த தோற்றத்தில் இருப்பார், இந்த திசையிலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குணாதிசயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லுவீங்க. இதுவே ஆணாக இருந்தாலும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நாங்கள்
கேள்விப்பட்டோம். எப்படி சார் திருமணம் சார்ந்த அந்த நாடி ஜோதிடம் இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க? திருமணத்தில் மேடம் மொத்தம் நம்மளுக்கு வந்து 16 காண்டங்கள் இருக்குது. இப்போ மக்கள் சராசரியாக பார்க்குறது 14 சாப்டர். முதல் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும், பொதுவாக வாழ்க்கை பலன். ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா குடும்ப நிலை, குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி இருக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிறது. மூணாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரன் சகோதரி அவங்களுடைய வாழ்க்கை நிலை பற்றி, அவங்களோட உறவு பற்றி தெரிஞ்சுக்கிறது. நாலாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய நிலை, அவங்களுடைய வழியில் வரக்கூடிய பூர்வ சொத்துக்கள், அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றியும். ஐந்தாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஆறாவது வந்து தன்னோட ஆரோக்கிய நிலைகள், ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்கும், ஆரோக்கியத்தில் எதாவது பாதிப்பு எதிர்காலத்தில் வருமா. ஏழாவது சாப்டர் திருமணம் எந்த திசையிலேருந்து வரும், எந்த திசையிலேருந்து வரன்கள் வரும். எட்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆயுள் காலம். ஒன்பதாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட தகப்பனார் நிலை. பத்தாவது நிலை பார்த்தீங்கன்னா தொழில், எந்த தொழிலை செய்யலாம். 11வது சாப்டர் வந்து தன்னுடைய இன்கம்கள். இரண்டாவது திருமண வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு. அதே 12வது சாப்டர் வெளிநாட்டு பயணங்கள், அது அடுத்த ஜென்மங்கள் இருக்கா இல்லையா. 13வது சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பரிகாரங்கள், இதன் ஜென்மத்தில் பிறந்து இருக்கப்பட்ட தோஷங்கள், கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகுவதற்கு 13வது சாப்டர். 14வது சாப்டர்னா பூர்வ ஜென்மத்தினுடைய கருமாக்கள் நீக்குவதற்கு பார்க்குறது. இப்படி 14 காண்டங்கள் வந்து இப்போ வழிமுறையில் வந்து எல்லாரும் பார்க்குறது மேடம். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு திருமணம் பற்றி தெரினா 7வது காண்டம். 7வது சாப்டர் பார்த்தீங்கன்னா எந்த திசையிலேருந்து ஒரு வரன் அமையும், அவங்க எந்த திசையிலேருந்து வருவாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்களுடைய பேர் வந்து எது எழுத்தில் வரும், எது சார்ந்த லைனில் அந்த அவங்களோட பேர் எழுத்துக்கள் ஆரம்பிக்கும், எத்தனை எழுத்தில் பேர் அமையும், முடிகிற எழுத்து வந்து மெல்லினத்தில் முடியுமா இடைநிலத்தில் முடியுமா அப்படின்னு அந்த எழுத்துக்களும் வரும். இவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமா சார்? ஆமாம் மேடம். அது இல்லாமல் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க திசை என்ன, அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய நிலை, அவங்களோட உடல் அமைப்புகள், அவங்க வந்து அந்த உயர நிலைகள், அங்கே அடையாளங்கள்லாம் கொஞ்சம் அவங்க வந்து இந்த ஓலைச்சுவடியில் சொல்லுவாங்க மேடம். அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் வாழ்க்கை அமைஞ்சா அவங்க கூட உங்களுக்கு எப்படி வாழ்க்கை இருக்கும் அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளை பற்றி என்ன, குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அது ஃபுல்லாக அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேடம். நீங்கள் இந்த விஷயம் சொல்லும் பொழுது வந்து உண்மையிலே இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை எங்கேருந்து வருவாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன படிச்சிருப்பாங்க, முதல் எழுத்து என்னவா இருக்கும், ஃபேமிலி எப்படி இருக்கும், கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை குழந்தை இருக்கும் அப்படிங்கிற வரையும் நீங்கள் சொல்கிறீங்கும்போது பார்க்குறவங்களுக்கு தோணும்ல சார், இதெல்லாம் உண்மையிலே சொல்ல முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் மக்களோட மனசில் வருதுல்ல. இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுங்கள்? இப்படி சந்தேகம் இப்போதைக்கு யாருக்கும் நல்லது நடக்கலைன்னா, இப்போ நாடி ஜோதிடத்தை வந்து நான் 5வது தலைமுறையாக நான் பார்க்க முடியாது. நான் படித்தேன்னா வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம், ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், நம்ம நல்லா இருக்கலாம். இருந்தாலும் இந்த நாடி ஜோதிடத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுனால தான் எல்லாரும் நம்மளை தேடி வராங்க, எல்லாருக்கும் மாற்றம் கிடைக்கிது. சில பேருக்கு வந்து திருமணம் வந்து ஒரு வரன் தேடுவாங்க, கிடைக்காது. நாடி ஜோதிடம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, 40 வயசில் தான் உனக்கு திருமணம் நடக்கும், 37 வயசில் தான் திருமணம் நடக்கும், 35 வயசில் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும்னு அதுலேயே வந்துடும். அப்போ இந்த வயசு சார் முன்னாடியே திருமணம் நடக்காதா, உன்னோட கர்ம வினைகள் சில கிரக நிலையெல்லாம் இருக்குமா, அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இந்த ஆலய வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யும்போது சீக்கிரம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இறைவனோட அனுகிரகமும் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். சில பேருக்கு சீக்கிரமும் திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதே போல் வந்து நம்மளை வந்து கேட்டு நம்மள்ட்ட ஆசீர்வாதமும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நாடி ஜோதிடத்தில் வந்து என்ன நடக்க போகுது அதை வந்து நம்ம குறிப்பிட்டு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கும் வாழ்க்கை நல்ல மாற்றம் கிடைக்குது. அவங்க மூலயமா ஒருத்தவங்க சொல்லிவிட்டு நிறையா மக்கள் வந்து வாடிக்கையாளர் நம்மளை தேடி வராங்க. சார், இப்போ பொதுவாக ஒரு சிலர் வந்து ஜாதகத்தில் கோளாறுகள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்தந்த விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாடி ஜோதிடத்தின் வாயிலாக நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை உங்களை பார்க்க வர்ற மக்களுக்கு சொல்கிறீங்க சார்? சித்தர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களோட வாழ்க்கை நிலை இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட தகுதிக்கு ஏற்ப, அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப போல தான் அதில் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஆலய வழிபாடு சொல்லுவாங்க, சில பேருக்கு அன்னதானங்கள் சொல்லுவாங்க, சில பேருக்கு சில ஹோம பூஜைகளை சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப போல தான் அந்த பலன் என்பதும் அந்த பரிகாரம் என்பதும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதனால் எல்லாரையிலையும் அது செய்ய முடியும். இப்போ செய்ய முடியாத பட்சத்துக்கும் அவங்க சில ஆலய வழிபாடெல்லாம் சேர்த்தனால நிறைய பேருக்கு மாற்றங்கள் இருக்குது. எல்லாமே சித்தருடைய அனுகிரகம் தான். சித்தருக்கு வந்து எதுவுமே கிடையாது, பூவோ பழமே, அவருக்கு தேவை கொஞ்சோண்டு விபூதி இருந்தாலே போதும், அதுவே அவருக்கு மிகப்பெரிய பிரசாதம்.
சரிங்களா? எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் மேடம். கண்டிப்பா சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னங்கிறதுல துவங்கி ஒரு சிலருக்கு ஓலைச்சுவடிகள் கிடைக்கிறதில்ல, அதற்கான காரணம் என்ன, அவங்களுடைய கர்ம வினைகள் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நேரடியாக சந்தித்த மக்களினுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை எப்படி தீர்த்து வச்சீங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும், நாடி ஜோதிடத்தில் நீங்க பரிந்துரைக்கின்ற பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு நாடு ஜோதிடம் குறித்த ஒரு A to Z தகவல்களை கடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றிங்க மேடம்.